Namaste students, computerized accounting system Tally. Today is the second class. So introduction, application, automated accounting system, designing the accounting reports, data exchange with other information system, application of computerized accounting package. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கம்பெனி கிரியேஷன் கூட பார்த்துட்டோம். கம்பெனி கிரியேஷன் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ கேட்வே ஆஃப் டேலி, டேலிக்குள்ளே நம்ம போனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி டாப்பிக்லேருந்தே நான் உங்களுக்கு வரேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுவரையும் பார்த்தோம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். டுடே இந்த கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை லிசன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா it will be very much useful for your examination. இந்த சாப்டரில் வந்து எதுவுமே எலிமினேஷன் கிடையாது, எது வேணாலும் கேட்பான் எக்ஸாமில். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டேலி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாரு. டேலி கேன் பி ஸ்டார்டட் இன் எய்தர் ஆஃப் த வேஸ். ஆஸ் கிளிக் ஆன் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துடணும். ஆல் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் டேலி ERP9, அப்புறம் டேலி ERP9 ஐக்கான் நீ கிளிக் பண்ணினா உனக்கு ஓப்பன் பண்ணலாம். கிளிக் ஆன் டேலி ERP9 ஐக்கான் ஷார்ட்கட் ஆன் டெஸ்க்டாப். A newly installed tally open will appear as a figure. இப்போ இதில் இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி தான் நியூவாக ஒரு டேலி ஓப்பன் பண்ணால் ஆக்டிவ் யுவர் லைசன்ஸ், ரீஆக்டிவ் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், இது AVICLQ இந்த பேஜ் உனக்கு ஓப்பன் ஆகும் ஸ்டார்ட் அப் பண்ணும்பொழுது. When tally is started, choose the mode of operation as per the option listed on the screen. License mode இல்லை லைசன்ஸ் இல்லாமையும் யூஸ் பண்ணலாம். கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைசன்ஸ் தேவையில்லை. நீ பிஸ்னஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணால் உனக்கு லைசன்ஸ் தேவை. Do you know Tally ERP9 can be used without license for the date of the transaction 1/2/31 can be recorded. அப்படி நம்ம வித்தவுட் லைசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் கூட ஒன்லி 3 days மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். 1, 2 and 31. அதர்வைஸ் சூஸ் ஒர்க் இன் எஜுகேஷன் மோட். இல்லை எஜுகேஷன் மோட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. கிரியேஷன் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி இன்ஃபோல் அந்த ஐகான் இருக்குல்ல, அங்கே போயிட்டு க்ரியேட் கம்பெனின்ற கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பாரு, கம்பெனி இன்ஃபார்மில் போயிட்டு க்ரியேட் கம்பெனி மூணாவதாக இருக்குது பாரு இந்த இடத்துல. செலக்ட் கம்பெனி இருக்கா, செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், க்ரியேட் கம்பெனி, பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், குவிட், இதெல்லாமே இதில் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்க்ரீன் இன் டேலி ஆஃப்டர் க்ரியேஷன் ஆஃப் கம்பெனி இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் உனக்கு வந்து காட்டும். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீ வந்து ஃபில்அப் பண்ணணும் முதல்ல, அப்போ தான் வந்து இட் வில் பி க்ரியேட்டட். ஸோ கேட்வே ஆஃப் டேலி, டேலியோட கேட்வே பாரு. Tally screen appears in 10.4 after creation of company and whenever tally is started. எப்போ வந்து tally ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி தான் டேலியோட ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். கேட்வே ஆஃப் டேலி என்ன இருக்குது பாரு. ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோ, டிரான்சாக்ஷன்ஸ், வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், யூட்டிலிட்டி, இம்போர்ட் டேட்டா, banking, reports, balance sheet, profit and loss account, stock summary, ratio analysis, display, quit, இதெல்லாமே தான் gateway of tally. Vertical button bar is placed on the extreme right of the screen which contains buttons such as F1 and F2 with quick interaction of tally ERP9. இப்போ க்ளோசிங் ஆஃப் இயர், இது வந்து நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்படி கேட்வே ஆஃப் டேலி. இப்போ க்ளோசிங் ஆஃப் டேலி, டேலியை க்ளோஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், த ஃபாலோயிங் ஆர் த 2 ways ஆஃப் க்ளோசிங் டேலி. ப்ரெஸ் எஸ்கேப் கீயை வந்து நீ என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ளீஸ் என்டர் ஒய் ஆன் கிளிக் ஆன் எஸ். அப்படி இல்லை ப்ரெஸ் எஸ்கேப் கீ அப்புறம் ப்ரெஸ் என்டர் ரெண்டும் நீ இது பண்ணினா, அப்படி இல்லைன்னா ஒய்யை கிளிக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா கிளிக் ஆன் எஸ், அப்படி இல்லைனா Ctrl+Q கொடுத்தினா வந்து உனக்கு என்ன ஆகும், டேலியை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்போ செலக்ட் அ கம்பெனி. இஃப் மல்டிபிள் கம்பெனிஸ் ஆர் கிரியேட்டட், choose a particular company
ஆஃப்டர் ஓப்பனிங் டேலி கிளிக் F1 F1 வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரெஸ் சிஎம்பி ஆன் த வெர்டிக்கல் பட்டன் பார். Tally ERP9 displays a select company screen with a list of companies that are already created. இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண எல்லா கம்பெனியும் என்ன ஆகும், அதில் கிரியேட் ஆகும். செலக்ட் த கம்பெனி ஃபார் விச் அக்கௌண்டிங் ஹேஸ் டு பி டன். எந்த கம்பெனிக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் போடணுமோ நீ வந்து அந்த கம்பெனி ஓப்பன் கொடுத்தினா உனக்கு அதுவே போதும், நீ அந்த கம்பெனிக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போது கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் கம்பெனி இட் இஸ் நெசசரி டு செட் அப் டேலி ERP9 ஃபீச்சர்ஸ். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். த ஃபீச்சர்ஸ் இன் டேலி ERP9 ஆர் த set of capabilities provided as option that enable maintenance of financial records as per the requirements of the user. நம்மளுடைய யூசருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியோட ஃபீச்சர்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். கிளிக் F11 feature on the vertical button bar and go to the company features menu. It contains accounting features, inventory features, etc. The company features screen will appear as shown in the figure 10.5. So see in this page in the gateway of Tally, click the company features button. From there are many features: accounting features, inventory features, statutory and taxation, and add-on features and quit TSS features. அது வந்து அது கம்பெனிஸ் மெயின் கம்பெனிஸ்க்கு தான், அது உங்களுக்கு அது தேவை கிடையாது. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாம். The general accounting features include maintains accounts only, integrate and inventory and use income and expenses account instead of profit and loss account. The other company features include invoicing, banking features, etc. So integrate and inventory and use home income and expenses. மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி தான் மெயின் ஃபீச்சரு. அதில் நீ வேறு என்னென்னலாம் உனக்கு தேவையோ, இப்போ உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தேவைப்பட்டால் அதையும் நீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட் மெனி திங்ஸ். ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் ஒன்லி அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஒன்லி அந்த இன்வென்ட்ரினா ஸ்டாக் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. Select accounting features from the company features menu. Under general accounting features, set S to maintain accounts only option. Leave all other features to default value and accept yes. எல்லாத்துக்குமே நம்ம எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த அக்கௌண்டிங் ஃபீச்சர் ஸ்க்ரீன் வில் அப்பியர் ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர் 10.6. இப்போ ஸ்டாட்யூட்டரி அண்டு டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாக்ஸ் கூட அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும், நம்ம கஷ்டப்படவே வேண்டியது கிடையாது. ஸ்டாட்யூட்டரி அண்ட் டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ், VAT, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு டிடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும், குறைக்கப்படும் டாக்ஸ் அப்படின்றது தான் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டு எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், செட் எஸ் டு எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆப்ஷன். அப்போ நம்ம எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். ஃபார் த ப்ராக்டிஸ் பர்பஸ் செட் டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் நம்பர். ஸோ இப்போ கீழே இங்கே ஒரு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, கம்பெனி ராஜேஷ் கம்பெனி, யாரோ ராஜேஷ்ன்றவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. உன் புக்லேயும் இருக்கும். நீ புக்கில் இந்த மாதிரி ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துருக்காங்க பாரு. எதுக்கெலாம் எஸ், எல்லாமே மோஸ்ட்லி எஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ் நோ, அதில் நோன் தான் இருக்கும். நீ தான் எஸ்ன்னு கொடுக்கணும். இதெல்லாம் தேவையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இது இருக்குது. அடுத்து இன்வாய்ஸிங். எனேபிள் இன்வாய்ஸிங், பட்ஜெட்ஸ் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட், பேங்கிங் ஃபீச்சர்ஸ், அதர் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ கிரியேட்டிங் அக்கௌண்டிங் குரூப்ஸ். இன் டேலி a group is a collection of ledgers of the same nature. There are predefined group of accounts which are widely used in accounts of many organizations. These predefined groups comply with the basic accounting principles of classifying various accounting heads into assets, liabilities, income and expenses are shown below. List of groups: bank accounts, bank overdraft account,
பேங்க் ஓடி, பிரான்ச் டிவிஷன்ஸ், இது மாதிரி நிறைய இது மாதிரி எவ்வளோ டெபாசிட், கேஷ் அண்ட் ஆட், கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் அசெட்ஸ், நீ டே டு டே லைஃப்பில் நீ பார்க்கக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், டியூட்டிஸ், டாக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், அசெட்ஸு, லைபிலிட்டிஸ், மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் வந்து அசட்டு, ப்ரொவிஷன் ஃபார் அசெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் எனிதிங், பேட் டெட்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரீடைன்டு ஏர்னிங், சேல்ஸ் அக்கௌண்ட்ஸு, செக்யூர்ட் லோன்ஸு, ஸ்டாக் இன் ஹேண்டு, சன்ட்ரி கிரெடிட்டா, சன்ட்ரி டெட்டா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அன்செக்யூர்ட் லோன்ஸ், இது எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். ஸோ குரூப்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அட் அ பிரைமரி குரூப் அண்ட் சப் குரூப். பிரைமரி குரூப் இன்க்ளூட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கரண்ட் லைபிலிட்டி, ஃபிக்ஸட் லைபிலிட்டி, கரண்ட் அசெட், அண்ட் சப் குரூப்ஸு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ், அக்கௌண்ட் இன்ஃபோ, குரூப்ஸ், சிங்கிள் குரூப்பு, டிஸ்பிளே, ஆஃப்டர் செலெக்ஷன், அதுக்கப்புறம் டாலி ஸ்க்ரீன் வில் அப்பியர், இந்த மாதிரி வரும். இப்போ நேம் ஆஃப் த குரூப்பர், இது எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிடும். லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸில் இது எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அங்கே பார்த்தது எல்லாமே. இஃப் எனி அடிஷ்னல் குரூப் இஸ் ரிக்வயர்ட், இட் கேன் பி கிரியேட்டட் ஆஸ் ஃபாலோஸ். வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு குரூப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கேட்வே ஆஃப் டாலி, அதுலேருந்து மாஸ்டர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, குரூப்ஸ், சிங்கிள் குரூப் அண்டு கிரியேட். இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்டு. இன் டாலி டு ரெக்கார்டு டிரான்சாக்ஷன்ஸ், the transaction ought to be identified with the related accounts. Tally has two pre-defined groups. Tallyல வந்து two pre-defined groups இருக்கு. ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். The user has to create various other ledger based on their requirements. அதில் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், கேஷு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். இது ஒரு 1 மார்க்லேயும் கேட்பான், நல்லா புரிஞ்சுக்கங்க. உனக்கு வேறு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், புதுசாக உன்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ டேலியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டு கிரியேட் லெட்ஜர், ஸோ நீ என்ன பண்ணோம், கேட்வே ஆஃப் டாலி போனோம், மாஸ்டர்ஸ் போனோம், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போனோம், லெட்ஜர்ஸ் போனோம், சிங்கிள் லெட்ஜர் போனோம், க்ரியேட் பண்ணணும். ஆஃப்டர் செலெக்ஷன் டாலி ஸ்க்ரீன் வில் அப்பியர் as figure 10.8. While creating a ledger, name and other groups which the ledger account is to be classified should be provided. Leave all other features as the default values and accept yes. எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்தா மட்டும்தான் டேலி ஒர்க் ஆகும். நீ நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா நோ தான் உனக்கு. அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லெட்ஜர். லெட்ஜரை எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நீ வந்து க்ரியேட் பண்ணுறதும் ஒரு விதத்தில் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். While details of user defined groups ledger can be fully altered, only name can be altered. Predefined group ledger cannot be deleted. However, அதாவது ஏற்கனவே அந்த கேஷ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெலீட்லாம் பண்ண நீ கிரியேட் பண்ணதை வேணால் டெலீட் பண்ணிக்கலாம். However, user defined group can be deleted. நம்ம டிஃபைன் பண்ண குரூப் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சரி, எப்படிப்பா அதை டெலீட் பண்ணுறது அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா, to create a ledger, gateway of tally, masters, accounts info, ledger, single ledger, alter, select the ledger to be deleted, alt D கொடுத்துட்டு எஸ் கொடுக்கணும். இது கொடுத்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இப்போ வவுச்சர்ஸ் போகலாமா? வவுச்சர்ஸை நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. வவுச்சர்ஸ்க்கு நம்ம போனால் கேட்வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ், அக்கௌண்ட் இன்ஃபோ, வவுச்சர் டைப்ஸ், டிஸ்பிளே, 6 வகையான வவுச்சர் இருக்குது. ஒன்று ரெசிப்ட் வவுச்சர், then payment voucher, then contra voucher, then 4th one is purchase voucher, 5th one is sales voucher, 6th one is journal voucher. There are 6 kind of voucher. Receipt voucher. What is the meaning of receipt voucher? All transaction related to receipts either in cash or through a bank or recorded using the receipt voucher. அதாவது உனக்கு வரக்கூடிய பணம், காசு, உனக்கு எதெல்லாம் வருதோ அதை நம்ம என்ட்ரு பண்ணுற வவுச்சருக்கு பேர் வந்து ரெசிப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போது கேட்வே ஆஃப் டாலி, டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அண்டு ரெசிப்ட், இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக F6 அப்படின்ற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா யூ வில் கெட் த receipt voucher. And what do you mean by payment voucher?
you are paying something, you are doing the payment. All the transaction related to payments either in cash or through bank are recording using the payment voucher. In this voucher, cash or bank account is credited and other ledger account is debited. To record, நீ வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வவுச்சர் பேமெண்ட் வவுச்சர் பண்ணி ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஸோ கேட்வே ஆஃப் டாலி டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் வவுச்சர் பேமெண்ட் வவுச்சருக்கான கீ நம்பர் வந்து F5 அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரா வவுச்சர், a transaction involving both cash account and bank account is recorded using a contra voucher. ஒரு அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த வவுச்சருக்கு பேர் கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா கேட்வே ஆஃப் டாலி டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்டிங் வவுச்சர் அப்புறம் கான்ட்ரா, இது F4 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வவுச்சர் வந்து இப்போ பர்ச்சேஸ் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று கேஷாகவும் இருக்கும், இன்னொன்று கிரெடிட்டாகவும் இருக்கும். இந்த ரெண்டு விதமான பர்ச்சேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற வவுச்சர் பேர் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்வே ஆஃப் டாலி டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் பர்ச்சேஸ் F9 கீயை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சேல்ஸ் வவுச்சர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ரெக்கார்டிங் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். கேஷ் சேல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் சேல்ஸ்க்கும். அதாவது சேல்ஸ்னால் என்னது, கேஷு அந்த கிரெடிட் இது ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிறது தான் வந்து சேல்ஸ் வவுச்சர். நவ் கேட்வே ஆஃப் டாலி டிரான்சாக்ஷன்ஸ் அக்கௌண்டிங் வவுச்சர் அண்ட் தென் யூ வென்ட் டு த சேல்ஸ். F8 கீ தான் வந்து இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஜேர்னல் வவுச்சர்ஸ் ஆர் யூஸ் டு ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்விங் அதர் தன் கேஷ், பேங்க், பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் such as depreciation, provision for bad debts. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6 வவுச்சர்ஸ்லையுமே ரெசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், இது எதுலையுமே என்டர் பண்ண முடியாத ஏதாச்சும் உனக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் என்டர் இன் டு த ஜேர்னல் வவுச்சர். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பாரு. ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் டாலி. ராபர்ட் கமன்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 1 lakh. என்ன என்ட்ரி போடுவோம்? சாதாரண ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டாஸ் டு ராபர்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் என்ன, அக்கௌண்ட் வாஸ் ஓப்பன் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் டேட்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். தேர்டு ஒன்று, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை பேயிங் த கேஷ் rupees 10,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் கூட்ஸ் பர்ச்சேஸ் அந்த கிரெடிட் ஃப்ரம் மொய்தீன். ஸோ மொய்தீன் கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ் டு மொய்தீன் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் டு கேஷ், ரோனி டு சேல்ஸ், கேஷ் டு பேங்க். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி. டெபிட்டில் அந்த அமௌண்ட்டு, கிரெடிட்டில் அந்த அமௌண்ட் நம்ம 11th நம்ம படித்தது தான். வவுச்சர் டைப்பு எது எந்தெந்த வவுச்சர் போகுன்றதை பாரு. இப்போ பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது காசு உங்ககிட்ட வரும், அப்போ ரெசிப்ட் வவுச்சர். நீ வந்து இப்போ ஒரு பொருளை நீ வாங்குற, இப்போ ஃபர்னிச்சர் வாங்கும்போது பேமெண்ட் வவுச்சர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பர்ச்சேசஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் வவுச்சர், கேஷ் பேங்க் இன்வால்வ் ஆனாலே கான்ட்ரா வவுச்சர். இந்த மாதிரி வவுச்சர் டைப் போட்டு நீ அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ இதை கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்த சம்மை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. டு கிரியேட் கம்பெனி இன்ஃபோ, கிரியேட் கம்பெனி இன்ஃபோவில் போயிட்டு டைப் த நேம் as per ராபர்ட் அண்ட் கீப் ஆல் அதர் ஃபீல்ட்ஸ் as they are, choose yes to accept. இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபீல்டும் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்ற டு கிரியேட் லெட்ஜர் அக்கௌண்ட்டு கேட்வே ஆஃப் டாலி மாஸ்டர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபோ லெட்ஜர்ஸு சிங்கிள் லெட்ஜர் அண்டு கிரியேட். இப்போ வந்து லெட்ஜர், சிங்கிள் லெட்ஜர் அண்டு மல்டிபிள் லெட்ஜர், கிரியேட்டு, டிஸ்பிளே, ஆல்டர். மல்டிபிள் லெட்ஜரில் கிரியேட்டு, டிஸ்பிளே, ஆல்டர் அண்டு குவிட்டு. இப்போது டு கிரியேட் ராபர்ட் அக்கௌண்ட் கேபிட்டல்னா நீ நேம் கொடுத்துட்டு ராபர்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அக்செப்ட் எஸ். டு கிரியேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது என்னது, இட்ஸ் அ பேங்க் அக்கௌண்ட்டு. அண்ட் தென் கிவ் அக்செப்ட் கீ. அப்புறம் டு கிரியேட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், நேம் வந்து ஃபர்னிச்சர், அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் அக்செப்ட் எஸ். டு கிரியேட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, நேம் பர்ச்சேசஸ் அண்ட் அண்டர் பர்ச்சேஸ் அக்செப்ட் எஸ். டு கிரியேட் மொய்தீன் அக்கௌண்ட்டு, நேம் மொய்தீன் அக்கௌண்ட் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்செப்ட் எஸ். டு கிரியேட் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, நேமு சேல்ஸ் அக்கௌண்ட்டு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு அக்செப்ட் எஸ்.
to create Roni account, name Roni account under some sundry debtors accept yes, to create salary account. இந்த மாதிரி தான் அதுவே கிரியேட் ஆகி காட்டும். நீ வேணால் ஜூம் பண்ணிப்பார். எல்லாமே இந்த மாதிரி பிடிஎஃப் இருந்தால் உனக்கு ஜூம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை என்கிட்ட பாரு அதுலேயே வேர்ட்ஸ் எப்படி இருக்குது பார். இல்லை என்கிட்ட புக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீ கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டு கிரியேட் சேலரி அக்கௌண்ட், டு கிரியேட் வேஜஸ் அக்கௌண்ட், டு கிரியேட் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்டு, ஸ்டேஷனரிலாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டு கிரியேட் பாண்டியன் லிமிடெட், டு என்டர் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரோ வவுச்சர்ஸ்க்கு gateway of tally transaction accounting vouchers. Robert commenced a transport business with a capital of 1 lakh of 6 receipt voucher account cash particulars Robert's capital account. An account was opened with State Bank of India, was deposited rupees 30,000. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நீ கொடுத்தா ஒவ்வொரு பேஜில் வந்து என்டர் ஆகுமா. ஃபுல்லாக என்டர் ஆகிட்ட பிறகு ஃபைனலாக நீ என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இதை நீ வந்து என்ன பண்ணா, டு வியூ ரிப்போர்ட்ஸ். இவ்வளோ நேரம் நான் என்டர் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே, எனக்கு வந்து எல்லாமே ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா டு வியூ த ட்ரையல் பேலன்ஸ், கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ், ஆல்ட் F1 அது அப்படியே டீட்டெயில்டாக வந்து உனக்கு காட்டும். உனக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகும். டு வியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆல்ட் F1 டீட்டெயில், அப்புறம் கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஆல்ட் F1 டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து இதுவாகும். அடுத்து டு வியூ பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் உனக்கு ஓப்பன் ஆகணும்னா F10 கீ. ஸோ இது எல்லாமே F10 யூஸ் பண்ணிட்டு தான் நீ அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, ஆல்ட் F1 டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, ஆல்ட் F1 டீட்டெயில்டாக உனக்கு காட்டும். இந்த மாதிரி இந்த பேஜ் உனக்கு ஓப்பன் ஆகும். டு வியூ ரேஷியோ அனாலிசிஸ். நான் 11th படிக்கும் போதே சொன்னேன், நீங்கள் 12th சாப்டர் 13th சாப்டர் போட்டுட்ட பிறகு நீ டேரெக்டாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரேஷியோ அனாலிசிஸ் இந்த சாப்டர். இது வந்து 12th இருக்கும் 9th சாப்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ 9th சாப்டர் ஆல்ரெடி நான் முதல்ல அதுதான் டீச் பண்ணேன். அதனால தான் நான் வந்து 9th ஐ ஹாவ் டாட் த 9th சாப்டர் ஆஸ் ஃபர்ஸ்ட். ஸோ தட் வி ஆர் கண்டினியூங் திஸ் சாப்டர். ஃபர்ஸ்ட் after the final accounts we are doing what, ratio analysis. For that gateway of tally, reports, ratio analysis. So here working capital எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ரிசீவிங் டர்ன் ஓவர் இன் டேஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, எல்லா ரேஷியோவும் உனக்கு காட்டும். சால்வன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, இந்த மாதிரி எல்லா ரேஷியோ. இப்போ டே புக் பார்க்கணும். அந்தந்த நாளுக்கு எந்தெந்த டைமில் எப்பப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்களோ அது வந்து டே புக். டு வியூ த டே புக்கு F10 கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு, டே புக்கு, ஆல்ட் F1, கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸு, டிஸ்பிளே, டே புக்கு, ஆல்ட் F1 டீட்டெயில்டு இதெல்லாம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 1 முடிச்சிட்டோம். இப்போ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 2. எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 1 பார்த்தோமோ அதே மாதிரி தான் 2வையும் நீங்கள் போட வேண்டும். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 2. The following balance sheet has been prepared from the books of Bright on ₹1,4,2018. Liabilities capital sundry creditors Ramesh account. Assets machinery, furniture, stock, sundry debtors Shankar, cash in hand, cash at bank. During the year of following transaction took place: wages paid, rent paid, cash purchase, goods sold, payment received, sales, depreciation, closing stock. நம்மளை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் டு கிரியேட் கம்பெனி இன்ஃபோ, கிரியேட் கம்பெனி டு மெயின்டைன்ஸ். அதுக்கு வந்து கம்பெனி இன்ஃபோலேருந்து கிரியேட் கம்பெனி கொடுத்துட்டு அப்புறம் எஸ் கொடுத்தனா ஓப்பன் ஆகும். அடுத்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லினா கேட்வே ஆஃப் டாலி, F11 அக்கௌண்டிங் ஃபீஸஸ், ஜென்ரல் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, எஸ் அக்செப்ட் எஸ். டு கிரியேட் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் கேட்வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங் இன்ஃபோ, லெட்ஜர், சிங்கிள் லெட்ஜர் அண்ட் கிரியேட். இப்போ கிரியேஷன் ஆஃப் எல்லா தலைப்பும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். நேமு, அண்டர், ஓப்பனிங் பேலன்ஸ், அக்செப்ட் இதெல்லாமே நீ ஒரு சின்ன ஒரு பேப்பரில் நீ எழுதிட்டு கூட நீ கொடுத்துக்கலாம். Cash account need not be created as the default ledger.
only the opening balance has to be recorded in the altering the cash amount. இப்போ கேட்வே ஆஃப் டாலி மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் சிங்கிள் லெட்ஜர் அண்ட் ஆல்டர் டு டெலீட் ஆர் இது வந்து நார்மலாக ஓப்பனிங் த கேஷ் பேலன்ஸு. இதை டெலீட் பண்ணணும் இல்லை டிரான்சாக்ஷனை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ரிப்போர்ட்ஸு டிஸ்பிளே டே புக்கு டெலீட் ஆர் மேக் சேஞ்சஸ் அக்செப்ட் எஸ் இது கொடுத்தா நம்ம இந்த மாதிரி வந்துடும். இந்த பேஜஸ்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேஷ் புக் பேலன்ஸு, அப்புறம் லெட்ஜருக்கு என்னென்ன நம்ம இது பண்ணணும், எந்தெந்த அக்கௌண்ட்டில் இது பண்ணி எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்தா நீ என்டர் மட்டும் பண்ணால் போதும். எல்லாமே அதுவே பண்ணிவிடுவோம். நீ நேம் மட்டும் என்டர் பண்ணால் போதும். ஸோ இதை க்ளோசிங் ஸ்டாக் ரெக்கார்ட் பண்ணுறது, டு வியூ த ரிப்போர்ட்ஸ் ஃபைனலி அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது மாதிரி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போது கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு டிபேட் நடத்த சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்க்கும் மேனுவல் அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு டிபேட் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இந்த 7 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 7 பாயிண்ட்டும் நல்லா படிச்சுங்க. எல்லா 1 மார்க்கு, எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே இப்போ வரக்கூடிய டெஸ்ட்டில் இருக்குதுப்பா இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ். ஏன்னா உனக்கு வந்து 3 சாப்டர் தான், 10, 9 and 4. இந்த எக்ஸசைஸ் இந்த 2 சம் மட்டும் தேவையில்லை, அதாவது ரோம் லெட்டர் 4 மட்டும் தேவையில்லை, மீதி எல்லாமே நல்லா படிங்க. Understand well, don't waste the time. I have completed the chapter of 10th chapter. That means 10th chapter has been fully completed. இன்னைக்கு உனக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த 2 மார்க் 3 மார்க்கை எனக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ரோம் லெட்டர் 1 2 3 இதை எனக்கு கிளியராக எழுதி இன்னைக்கு டேட் போட்டு எழுதி அனுப்பணும். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.